வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். கேரளா டீர் இந்த 2 புக்கிங்கும் நீங்கள் டேரெக்டாக பண்ணுறதுனாலும் சரி, ஏஜென்சி மாதிரி எடுத்து பண்ணுறதுனாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸிங்கில் பண்ணி கொடுப்பாங்க. உங்களோட வின்னிங் அமௌண்ட்டும் டேரெக்டாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆகும். 8/6/2024 காருண்யா KR 657வது குழுக்களுக்கான ரிசல்ட் 910. நம்ம எதிர்பார்த்த வின்னிங் தான். பட் இருந்தாலும் ஃபுல் போர்டு அப்படிங்கிறது கொஞ்சம் மிஸ் ஆகிட்டே இருக்குது. மற்றபடி எல்லாமே வின்னிங் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிடச்சிருக்குது. ஏபிசி சிங்கிள் போர்டுக்கான கெஸிங்ஸில் பி போர்டில் 1, சி போர்டில் 0. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தது தான். பி போர்டில் 1 வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 1 அடித்தாங்கன்னா அடுத்து 2 எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏபிசி ஃபுல் போர்டுக்கான கெஸிங்கில் 610 அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். 910 அப்படிங்கிறத வின்னிங். பிசியில் 10 அப்படிங்கிறது வின்னிங்கில் எடுத்திருக்கோம். ஏ போர்டில் மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். 2 போர்டுக்கான கெஸ்ஸிங்லேயும் 10 அப்படிங்கிறது பிசியில் வின்னிங் வந்திருக்கு. இங்கே கொடுத்துருக்க எல்லா நம்பருமே ஏபி, பிசி, ஏசி எல்லாத்துக்குமே காமனான நம்பர் தான். நம்ம கெஸ்ஸிங் கொடுக்கலையே சொல்லி தான் கொடுக்குறோம். 910 அப்படிங்கிறது ரிசல்ட். பிசியில் 10 அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்த மாதிரி வின்னிங் கிடச்சிருக்கு. ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங்லேயும் 1 அப்படிங்கிறது வின்னிங்காக வந்திருக்கு. ஃபுல் போர்டு மட்டும்தான் மிஸ் ஆகிட்டு இருக்குது. மற்றபடி எல்லாத்துலேயுமே நம்ம எதிர்பார்த்த மாதிரியான வின்னிங் கிடச்சிக்கிட்டு இருக்குது. கரெக்டான நம்பர்ஸை சூஸ் பண்ணுங்கள். உங்களோட கெஸ்ஸிங்கையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். 9/6/2024 ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயா AK 655வது குழுக்கள். கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி சார்ட்டை ரெஃபர் பண்ணிடலாம். என்ன நம்பர் பெண்டிங்கில் இருக்குது, அடித்து எவ்வளோ நாள் ஆகுது அப்படிங்கிறக்கான ஒரு ரெஃபரன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும், ஒரு ஐடியாவும் கிடைக்கும் எந்த மாதிரி நம்பரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அதனால் சார்ட்டை ரெஃபர் பண்ணியில் கொஞ்சம் அப்படியே கவனிச்சிக்கோங்க. ஏ போர்டில் 3ஆம் நம்பர் 15 ரிசல்ட் பெண்டிங்கில் இருக்குது. 7ஆம் நம்பர் 13 ரிசல்ட். 8ஆம் நம்பர் 24 ரிசல்ட். பி போர்டில் 2ஆம் நம்பர் 16 ரிசல்ட். சி போர்டில் 1ஆம் நம்பர் 23 ரிசல்ட். 3ஆம் நம்பர் 13 ரிசல்ட். 4ஆம் நம்பர் 12 ரிசல்ட். 6ஆம் நம்பர் 29 ரிசல்ட். 7ஆம் நம்பர் 10 ரிசல்ட். இதான் ஏபிசி 3 போர்ட்லேயும் அதிகமாக பெண்டிங்கில் இருக்க நம்பர். 3ஆம் நம்பர் ஏசி 2 போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. 7ஆம் நம்பர் ஏசி 2 போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. மற்ற நம்பர்லாம் ஒவ்வொரு போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் நிறையா நம்பர்ஸ் பெண்டிங்கில் இருக்குது. அடிச்சிருக்க நம்பர் 910. இந்த நம்பருக்கான பவர் நம்பர் ஏ போர்டில் 9 அடிச்சிருக்காங்க, அதோட பவர் 4, 5 ரிசல்ட் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 1 அடிச்சிருக்காங்க, அதோட பவர் 6, 4 ரிசல்ட் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 0 அடிச்சிருக்காங்க, அதோட பவர் 5, 1 ரிசல்ட். ஆல்ரெடி 5 அப்படிங்கிறது தான் 0 அப்படிங்கிறதே அடிச்சிருக்காங்க. பவர் தான் ப்ளே ஆகிருக்குது. அடிச்சிருக்க நம்பருக்கான ஃபுல் பவர் 465. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நேற்று கெஸ்ஸிங் எடுக்கலையே. பி போர்டில் 0 அடிச்சிருக்காங்க, அடுத்ததாக 1 அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். 1 அடித்தாங்கன்னா அடுத்ததாக 2 வரக்கான வாய்ப்புகள் இருக்கலான்னு அப்படி தான் அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் 2 அப்படிங்கிறது நம்மளோட கால்குலேஷனில் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கும். இதில் எந்த நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் எதை சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஏபிசி சிங்கிள் போர்டுக்கான கெஸ்ஸிங்கில் ஏ போர்டில் 0, 3, பி போர்டில் 2, 4, சி போர்டில் 1, 6 அப்படிங்கிறதான் சிங்கிள் போர்டுக்கு நம்ம எடுத்திருக்கோம். ஏ போர்டில் 9 அடிச்சிருக்காங்க, இங்கே 9க்கு 0 அப்படிங்கிறத நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா சம்டைம்ஸ் நிறைய தாட்டி அப்படி அடிச்சிருக்காங்க. 9 அடிச்சுட்டு 0 பெண்டிங்கில் இல்லை, ரீசெண்டாக அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறனால வரக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ எடுத்திருக்கோம். அப்புறம் 3 அப்படிங்கிறது கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எடுத்திருக்கோம். பி போர்டில் நம்ம சொன்ன மாதிரி 2 அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக 4 அப்படிங்கிறது வரக்கான வாய்ப்புகள் இருக்கலான்னு 4 அப்படிங்கிறதையும் எடுத்திருக்கோம். சி போர்டில் 1, 6 நம்ம எடுத்திருக்க நம்பர். அடிச்சிருக்கிறது 0 அடிச்சிருக்காங்க, இந்த 0க்கு 1 எப்படி அடித்தாங்களோ அதே மாதிரி 1 அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். அடுத்தது 6 அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணியிருக்கோம். ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங்கில் 1, 4 அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். 1ஆம் நம்பர் சி போர்டில் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. அந்த பி போர்டில் 0 அடிச்சுட்டு 1 அடித்தாங்களா அந்த மாதிரி சி போர்ட்லேயும் அந்த 0க்கு அப்புறம் 1 வரக்கான வாய்ப்புகள் இருக்கலான்னு 1 எடுத்திருக்கோம். 4 அப்படிங்கிறது சி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. அந்த 0க்கு 4 ஒரு சான்ஸ். அது இல்லாமல் ஏ போர்டில் 9 அடிச்சிருக்காங்க, அங்கே 9ஓட பவர் நம்பர் 4. ஸோ அங்கேயும் நம்மளுக்கு அடிஷ்னலாக ஒரு சான்ஸ் இருக்குது. ஆல் போர்டுக்கு 1, 4 தான் நம்மளோட கால்குலேஷனில் இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங் நீங்கள் ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் எந்த நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது, உங்களோட நம்பர் என்ன அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். ஏபிபிசி ஏசி 2 போர்டுக்கான கெஸ்ஸிங்கில் 01, 02, 34, 21, 26, 72, 31, 82, 81, 86 இதான் 2 போர்டுக்கான கெஸ்ஸிங்காக நம்ம எடுத்திருக்கோம். ஏபிபிசி ஏசி 3லேயுமே கலந்து வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்க நம்பர் இங்கே நம்ம கொடுத்துருக்க எல்லாமே ஏபிபிசிஏசி 3க்குமே காமனான நம்பர் தான். ஸோ அதனால் எதுலையாவது ஒன்று கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். உங்களோட கெஸ்ஸிங்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க நம்பர் இதுலேயும் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள்.
பெஸ்ட்டான நம்பர்ஸை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு தான் நம்ம சார்ட்டும் முன்னாடி கொடுத்துருக்கோம், அதையும் ரெஃபர் பண்ணிக்கிங்க. ஏபிசி ஃபுல் போர்டுக்கான கெஸ்ஸிங்கில் 021, 026, 041, 324, 371, 362, 729, 769, 773 நம்ம எடுத்திருக்க நம்பர் இது தான் ஃபுல் போர்டுக்கு. டபுள்ஸும் கொடுத்துருக்கோம் 773. அப்புறம் சி போர்டில் 9 வச்சு கொடுத்துருக்கோம். ஏன்னா 0 அடிச்சிருக்காங்க, 0க்கு அப்படியே 9. ஏ போர்டில் நம்ம 9க்கு 0 எதிர்பார்க்குற மாதிரி, சி போர்ட்லேயும் அந்த 0க்கு 9. ஸோ அதனால் அதையும் கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு வின்னிங்கை எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், குட் லக்.